வலிமையான பாரதம். மக்களை நோக்கி மக்கள் தளபதி, உன்னதமான அன்பின் அதிபதியே. மக்களை நோக்கி மக்கள் தளபதி, தன்னலமின்றி ஓடும் ஓர் நதியே. உன் போலே எவரும் வாழ துணிவதில்லை, போராடும் முன்னவரே. உன் போலே மண்ணில் தூயவர் எவரும் இல்லை, வா தமிழகனே. வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். கர்ம வீரர் வழியில் தினவாழ்பவர் நம் தலைவன். தர்மம் எனும் மொழியில் இங்கு பேசிடுமோ தலைவன். நேர்மை தவறும் பொழுது குரல் தந்தவர் நம் தலைவன். தூய அரசியல் செய்து வழிகாட்டியவோ தலைவன். தந்தையின் மந்திரம் கட்ட அவதியின் உருவம் நீயே. மக்களின் இதயம் வென்ற மக்கள் தளபதியே. நாடெல்லாம் குறை கேட்கும் நாடிதுவே, தாய்மை வெல்லும் சத்தியமே. ஊரெல்லாம் குறை போற்றும் நாடிதுவே, தாய்மை உள்ளம் கொண்டவரே. வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். பெண்கள் தன்னை வணங்கும் ஒரு கண்ணிய சின்னம் இவன். தொண்டனை அரவன் கோவிந்தசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்று மாநில இணை செயலாளர் பாசமிகு அன்பு சகோதரர் பால்நாத் அவர்களையும் வருக வருக என வரவேற்று என்பதை, அது மட்டுமல்ல 10 ஆண்டு காலம் மத்திய மந்திரியாக மத்திய அமைச்சரவையில் பணியாற்றியவர். எதற்கு இதை சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு ஒரு கவுன்சிலரை எடுத்துனீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒரு வருடத்துக்கு 1 கோடி ரூபாய். ஏன்னா அவங்களுடைய வேலையெல்லாம் ரோடு, பில்டிங்கு, காவா, இதில் எல்லாம் கமிஷன் கரப்ஷன், கமிஷன் கரப்ஷன். ஏன் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது? நடந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை. எல்லா இடத்துலையும் ஊழல், கஞ்சா, போதை பழக்கம், அதே போல டாஸ்மார்க், தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மார்க். மக்களை வாட்டி வதைத்தாங்க. மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க, யாராவது ஒருத்தர் புதிய ஆள் வரமாட்டாங்களா, அவரை நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று எதிர்பார்த்தார்கள். கரெக்டாக இன்னொரு கட்சி நம்முடைய தமிழகத்தில் வந்தது. காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு ஐயா மூப்பனார் அவர்களால் போடப்பட்ட விதை இன்றைக்கு தமிழகத்திலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எந்த அளவிற்கு இந்த தேசத்திலே காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வளம் சேர்க்க வேண்டும் என்று கருத்தில் கொண்டு எளிமையான முறையிலே பல பிரச்சனைகளை தீர்த்து கட்சியை வளமாக வைத்தவர்தான் பெருந்தலைவர் மூப்பனார்
முடியாது. இந்த நிகழ்ச்சியில வருகை தந்திருக்கிற பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்பதால் நிகழ்ச்சி நிறைவு பெறுவரை என்னால் இருக்க இயலவில்லை என்பதற்காக சொல்லி கொடியேற்றங்களை விட்டு நான் சென்று வருகிறேன். அருமை நண்பர்களே, தமிழ் மாநில காங்கிரசுடைய வரலாற்று தலைவர், பெருமை, நேர்மை, தூய்மை, சத்தியத்தின் காவலராக இருந்தவர் மூப்பனார். இன்றைய தமிழகத்தினுடைய அரசியலிலே நேர்மைக்கும் தூய்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர் யார் என்று சொன்னார் மூப்பனார். மூப்பனாரின் வழியிலே இன்றைக்கு அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஜி.கே. வாசன் தான் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். இப்பகுதி மக்களே, எதிர்கால அரசியலிலே ஜி.கே. வாசனை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நேர்மை, தூய்மை, எளிமையுடன் தமிழக வாக்காளர்களை கைகுலுக்க வருகின்றார் மக்கள் தளபதி ஜி.கே. வாசன். ஆம், கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் வாரிசு ஐயா ஜி.கே. மூப்பனாரின் பாதையில் தமிழகம் முழுதும் பயணம் செய்கிறார் மக்கள் தளபதி ஜி.கே. வாசன். அரசியலில் நல்லதோர் அணுகுமுறையும் தொலைநோக்கும் கொண்டவராய் நம் முன்னே வருகிறார். மக்கள் நலனே முக்கியமாய் கொண்டு மாநிலம் முழுதும் ஓட்டு கேட்டு நம் முன்னே. வளமான தமிழகம், வலிமையான பாரதம் எனும் கோஷத்தை உரக்கப் பேசுவோம், உணர்வால் இணைவோம், மக்கள் மனங்களை. மிக சீரும் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை பொறுப்பேற்று இருக்கும் மாவட்ட தலைவர் திரு வேலு மாவட்ட தலைவர் அவர்கள் எந்த நிகழ்ச்சி செய்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர், கொள்கையில் உறுதியாக நிற்பவர். அவருடைய வார்த்தைகள் கனல் தெளிக்க வலிமையோடு தெரிவிப்பவர் மாவட்ட தலைவர் வேலு அவர்களே. ஐயாவின் ஊன்றுகோலாக இருக்கின்ற சீனிவாசன் தலைவர் அவர்களே, மாவட்ட எங்கள் ஐயா மூப்பனாரே, தமிழ் பற்று கொண்ட தங்க தலைவரே, தன் தவ புதல்வனுக்கு ஜி.கே. வாசன் என்று பெயர் சூட்டினரே, தஞ்சையின் நெற்களஞ்சியமே, தமிழகத்தின் பொற்களஞ்சியமே, உழவர் குடியில் பிறந்தவரே, உழைப்பால் உயர்ந்தவரே, அல்ல அல்ல அமுத செல்வியே, அன்பின் உருவமே, பண்பின் சிகரமே, இந்திய நாட்டின் 2 பிரதமர்களை உருவாக்கிய தலைவரே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் கொள்கையை கடைபிடித்தவரே, எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் துணிவுடன் எதிர்கொண்டு சாதனை படைத்தவரே, மக்கள் தொண்டு செய்யும் தயவுள்ளம் கொண்டவரே, ஜாதி இல்லை, மதம் இல்லை, உங்களிடம் நீதி உண்டு, உங்கள் குணம் புரிந்து நடக்கும் தொண்டர்கள் பலருண்டு, தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கிய தன்மான தலைவரே, உங்களை போற்றி வணங்கி என்னுடைய உரையாற்றுகிறேன். மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரர், மௌனத்தாலே சாதிக்கும் திறன் கொண்டவர், தன் பேச்சை விட செயலில் தீவிரம் காட்டியவர், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதில் வல்லவர், எப்படி வாழலாம் என்ற நிலையில் இருந்தபோது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து வாழ்ந்து காட்டியவர், தன்மானத்தை விட உண்மையான தொண்டர்களின் தன்மானம்தான் பெரியதென்று நிரூபித்து காட்டிய தன்மான தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள். பட்டமும் பதவியும் ஆசைப்படாத உத்தமர், எல்லோரிடத்தில் சகஜமாக பேசக்கூடிய பண்பாளர், தகுதி உள்ளவர்களை ஒதுக்கி வைக்காமல் தகுதி வாய்ந்த பதவிகளை கொடுத்து வாழ வைத்த புண்ணியர் சிலர், ஏழை பணக்காரர் என்று பாகுபாடு காட்டாமல் அவர்களின் இன்ப துன்பங்களின் பங்கு கொண்டு வாழ்ந்து காட்டிய வரலாற்று நாயகர். அவர் ஒரு கால பெட்டகம் செயல்பட்டு கொண்டிருக்கும் திருவொற்றியூர் தொகுதியினுடைய மாவட்ட தலைவர் திரு வேலு அவர்களுக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள திரு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் அவர்களே, திரு தீனதயாள் ராம்குமார் அவர்களே,
வீரா அவர்களே, இந்த பகுதியினுடைய தலைவர் திரு வேலாயுதம் அவர்களே, மேலும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் திரு நேரு அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாநில நிர்வாகிகளே, திரு எஸ் மித்துல்ராம் வழக்கறிஞர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கொடியேற்றி சிறப்பு சேர்த்து சென்றிருக்கும் திரு ஐயா சக்தி வேடிவேல் அவர்களே மற்றும் கல்யாணி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் பெருமை சேர்க்க வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஐயா மூப்பனாருடைய பிறந்த நாள் விழா மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடைபெற்று வருகிறது. தலைவர் ஐயா வாசன் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய திரு மாவட்ட தலைவர் வேலு அவர்கள் இதை மிக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மூப்பனார் அவர்கள் 1931 பிறந்தவர். அவர் பேட்மிண்டன், ஃபுட்பால், குதிரை ஏற்றம் இதில் சிறந்து விளங்கக்கூடியவர். ஒரு முறை கலைஞர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அவர் கடல் அலை வரும்போது எதிரே சென்று எதிர்நீச்சல் போடக்கூடியவர் மூப்பனார் அவர்கள் என்று கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் மூப்பனார் அவர்கள் காலம் உள்ளவரை அரசியலில் எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று கலைஞர் பதிவு செய்திருக்கிறார். அப்படி மூப்பனார் அவர்கள் மற்ற கட்சி தலைவர்களிடம் நல்ல பெயரை சம்பாதித்தவர் மூப்பனார் அவர்கள். அவர் 56 72 வரைக்கும் தஞ்சாவூரில் உள்ள கூட்டுறவு சொசைட்டியினுடைய தலைவராக இருந்தவர். 65 75 வரை தஞ்சாவூரில் உள்ள மாவட்ட பகுதிக்கு தலைவராக இருந்தவர். 1980க்கு பிறகு அவர் மாநில செயலாளராக, அகில இந்திய மாநில செயலாளராக பொறுப்பேற்றவர். அவர் யோசனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஐயா மூப்பனாரிடம் வந்து சொன்னார்கள், மூப்பனார் அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்றத்துக்காக கொடுக்கப்பட்ட, தனக்காக ஒதுக்கப்பட்ட வீடை காங்கிரஸ் கட்சிக்காக ஒதுக்கி கொடுத்து 10க்கு 18 என்ற ஆபீஸை அவர் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 15 வருட காலம் நல்ல முறையில் செயல்பட்டு வந்தவர். அப்படி காங்கிரஸ் கட்சியை நேசித்தவர் ஐயா மூப்பனார் அவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழாவை நீங்கள் சிறப்பாக எடுத்திருக்கிறீர்கள். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ஐயா, நாங்கள் 3 நாள் 4 நாளாக காத்துக் கொண்டிருக்கோம், உங்களை சந்திக்கவே முடியவில்லை, என்ன என்று கேட்டார். என்னுடைய பையனுக்கு வேலை வந்திருக்கிறது, இன்டர்வியூ வந்திருக்கிறது, அந்த வேலையை நீங்கள் எப்படியாவது வாங்கி தர வேண்டும் என்று கேட்டார். அதை கவனித்து கேட்டு அதை அப்படியே தன்னுடைய பிஏவிடம் சொல்லி அந்த வேலையை சிபாரிசு செய்து அவர்களுக்கு பெற்றுத் தருவார். அடுத்தபடியாக ஐயா என்னுடைய படிப்பு, இன்னொரு நபரிடம் என்னுடைய மகன் படிப்புக்கு பணம் இல்லாததால் நான் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கேன் ஐயா, ஏதாவது உதவி செய்யும். மூப்பனார் உடனே எவ்வளவு தொகை என்று கேட்டு அப்படியே 1 ரூபாய் கூட சொச்சம் இல்லாமல் கொடுத்து அந்த படிப்புக்கு உதவியார். அதே போல தஞ்சாவூர் பகுதியை சார்ந்தவர் ஐயா, என்னுடைய இடப்பிரச்சனை, 4 சென்ட் என்னுடைய இடத்தில் வந்து விட்டான், என்னை அடிதடி பண்ணுகிறான், மிரட்டுகிறான் என்று சொல்லுவார். மூப்பனார் அதை கவனித்து பார்த்து உடனடியாக எஸ்பிக்கு போன் செய்து அதை சரி செய்து கொடுப்பார். அப்படி மூப்பனார் அவர்கள் அடிமட்ட தொண்டனை நேசித்தவர் மூப்பனார் அவர்கள். அடிமட்ட தொண்டனை நேசித்தவர் மூப்பனார்கள். அப்படிப்பட்ட மூப்பனாருக்கு நீங்கள் பிறந்தநாள் விழா எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என் மனம் கூடியவர்தான் தலைவர் வாசன் அவர்கள். தலைவர் மூப்பனார் எண்ணத்தை ஏற்போம், தலைவர் வாசனுடைய வழி நடப்போம் என்று சொல்லி பேச வாய்ப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய நண்பர், அருமை நண்பர் திரு வேலு அவர்கள் ஐயா மக்கள் தளபதி ஐயாவுடைய பிறந்தநாள் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் ஐயா யார் என்று முதலில் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். 1960 முழு சொத்தையும் விட்டு செலவு செய்தவர் ஐயா மூப்பனார் அவர்கள். 1977ஆம் ஆண்டு தமிழக காங்கிரசின் தலைவராக அவர்களை நியமித்தார்கள். அவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் போது காங்கிரஸ் சரியாக போட்டியிட்டது. அப்போது தமிழகத்தில் காங்கிரஸ் இருக்கிறது என்பதை முதலில் தெரியப்படுத்திய ஐயா மூப்பனார் அவர்கள். அதே போல ஐயா மூப்பனார் அவர்கள் 89 தமிழக காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சட்டமன்ற தேர்தல் வந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலிலும் ஐயா மூப்பனார் தான் முதலமைச்சர்
முதலமைச்சர் வேட்பாளராக அப்போது மும்முனை போட்டியில் காங்கிரஸ், அனைத்து இந்திய அண்ணா திமுகவை 2 பிரிவுகளாகவும் திமுக 4 போட்டி நடக்கிறது. அதில் மூப்பனார் தலைமையில் நடைபெற்ற தேர்தலில் ஐயா நம்மளுடைய ராஜீவ்காந்தி, இளம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு 16 முறை குக்கிராமங்களுக்கு எல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தார். அப்படி பிரச்சாரம் செய்யும் போதுதான் 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஐயா சீனிவாசன் சொல்றப்ப 20% ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு தான், ஒரே ஒரு தொகுதி தான் எதிர்கட்சி தலைவருக்கு போட்டி. அனைத்து இந்திய அண்ணா திமுக 2 பிரிவில் ஒரு பிரிவுக்கு வந்து சேவல் சின்னம். அவர்கள் ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா தலைமையில் அணைக்கு 28 சீட்டுகள். நமது அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 27 சீட்டு, ஒரே ஒரு சீட்டு தான். எதுக்கு சொல்றேன்னா, ஐயா மூப்பனார் வந்து காலங்காலமா காங்கிரஸ் தான் வாழ்ந்தவர். பல பேருக்கு தெரியாது. 6000 வேலிக்கு சொந்தக்காரர், 25,000 ஏக்கர், 6000 வேலினா 110 சொந்த கோயில் இருந்தது அவங்களுக்கு. அந்த 110 சொந்த கோயிலுங்க டெய்லி அன்னதானம் பண்ணுவாங்க. அதெல்லாம் விட்டு பொது வாழ்க்கைக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் வந்தவர். இன்னைக்கு கூட ஐயா மூப்பனாருடைய மாரிசா இருக்கிறது அருமை ஐயா திரு ஜி கே வாசன் அவர்கள், அவருக்கு சொத்து அப்படியே தான் இருக்கு. ஆனா இன்னைக்கும் அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க மக்களுக்கு தான் சேவை செய்து வராங்க. தன்னுடைய வாழ்நாளில் மக்கள் சேவை தான் மகேசன் சேவை என்று செய்து கொண்டிருக்கார்கள். அடுத்தபடியாக மண்டல சிறுபான்மை பிரிவினுடைய நானும் வர வேண்டும் என்று எண்ணுவேன், ஆனால் வாய்ப்பில்லை. இன்று கூட வியாசர்பாடியிலே அருண்குமார் அவர்கள் தலைமையிலே அருமை அண்ணன் சக்திவேல் அவர்கள் அன்னதானம் செய்ய அந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும். அதற்குள்ளாக இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் எப்படி எளிமையாக வாழ்ந்தாரோ, எளிமையாக இருந்தாரோ, அதுபோன்று இந்த மாவட்ட தலைவர் அவர்கள் மணலி வேலு அவர்கள் வந்து மிகவும் எளிமையானவர். இந்த பகுதியை நான் பார்க்கின்ற போது அவர் ஒரு சாதாரண பொறுப்பிலிருந்து இப்பொழுது மாவட்ட தலைவர் வரைக்கும் வந்திருக்காரு. ஆனா மக்கள் தலைவர் மூப்பனாரும் ஐயா வாசன் அவர்களும் எப்படி எளிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரோ, அதுபோல ஒரு மாவட்ட தலைவர் என்று தன்னை பெரிதுபடுத்தி காட்டாமல் எளிமையாக தொண்டரோடு தொண்டராக இங்கே நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் தலைவர் மூப்பனாரை பற்றி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயா அவர்கள் வந்து ஒரு தடவை நாங்கள் எம்ஆர் நகர்ல நிகழ்ச்சிக்காக அழைச்சிருந்தோம். அதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்த பொழுது ஐயா அவர்கள் அப்பொழுது இன்னொரு கார்ல போயிருக்கும் போது ஐயா என்ன பண்ணாங்க, ஐயாவுடைய கார்ல என்னை ஏத்திட்டு அவர் வந்து இன்னொரு கார்ல வந்தாங்க. ஐயா அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஐயா வீட்டில இருந்து எம்ஆர்ஆர் வரைக்கும் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவருடைய அந்த அம்பாசடர் காரிலே பயணம் செய்தேன். மிக பெரிய, அதாவது அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. நான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அந்த அண்ணன் ஜான் செல்வராஜ் அவர்களுக்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் விநாயகம் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார். இன்றைய இந்தியாவின் வெளிச்சமாய் இருந்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிரதமர் ஆவதற்கு அடித்தளமிட்டவருமான எங்களது மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்களின் இந்த பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் அன்பு நண்பர் திரு வேலு, மாவட்டத்தின் தலைவர் திரு வேலு அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு முன்னால் பேசிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் எல்லாம் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக முடித்துக் கொண்டதனால் நானும் மிகவும் சுருக்கமாக ஒரு வார்த்தைகள் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே நான் குறிப்பிட விரும்புவது, பலர் எங்களது ஐயா பற்றி பெருமைகளை சொன்னார்கள். அங்கே வருத்தப்படக்கூடிய காரியங்களும் 1-2 காரியங்கள் உண்டு. அதை இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை. மக்கள் தலைவர் எங்கள் ஜி கே மூப்பனார் அவர்கள் இந்திய திருநாட்டின் பிரதமராக வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி, மாநில கட்சிகளும் அனைத்தும் ஒன்று கூடி நமக்கு பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் என்றால் அது மக்கள் தலைவர் ஐயா
ஜி.கே. மூப்பனார் தான் என்று ஏகமனதாக முடிவு செய்து பிரதமராக அறிவிக்க இருந்த சூழ்நிலையில், அதாவது தமிழனுக்கு தமிழனே துரோகி, தமிழனுக்கு தமிழனே அருவாள் காம்பு கோடாலி காம்பாக இருப்பான் என்பது போல இங்கு அந்த நேரத்திலே அந்த கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை சார்ந்த கட்சியின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அங்கே மற்ற தலைவர்களை கன்வின்ஸ் செய்து, ஒருவேளை நீங்கள் அவர்களை பிரதமராக நீங்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நாங்கள் எங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றுக்கொள்வோம் என்று ஒரு தமிழன் பிரதமர் ஆவதை தடுத்த கட்சி இந்திய தேசத்தில் அனைத்து கட்சியும் ஏற்றுக்கொண்டாலும் இந்திய தமிழ்நாட்டில் தமிழர் என்று ஓங்கி நாங்கள் தான் தமிழர்களுக்காக பாதுகாப்பது என்று சொல்லிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை தடுத்தது என்பதை இந்த இடத்திலே நான் இங்கே பதிவு செய்து உங்கள் முன்னே இந்த கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த நேரத்திலே எங்களை ஐயா ஜி.கே. வாசன் அவர்களும் அவருடைய தமர்ப்புதல் ஜி.கே. வாசன் அவர்களும் ஐயா மூப்பனாருடைய செயல்பாடுகள் நிமித்தம் அதே போன்று தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வாழும் காமராஜராய் வாழும் மூப்பனாராய் எங்கள் தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் தளபதியாக இந்த பகுதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வேலு அவர்களுக்கும் அவருடைய தோல் கொடுத்து தோழனாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த திருவத்தூர் மாவட்டத்தினுடைய பகுதி தலைவர்கள், எண்ணூர் பகுதி தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிக்கின்றார். பகுதி தலைவர் தம்பி பெரியசாமி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார். அடுத்தபடியாக எண்ணூர் பகுதி தலைவரான முத்துகிருஷ்ணன், அதுபோல தலைவர்கள் நாம் எல்லாம் மூப்பனார் காட்டிய ஜி.கே. வாசன் அவர்களுடைய தலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் பார்க்கும்பொழுது தெரிகிறது, இங்கே நாம் எல்லாம் இன்னைக்கு இந்த கட்சியில் இவ்வளவு நாள் எத்தனை ஆண்டுகளாக பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாருமே நம்ம எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே அன்றைய போல் இன்றைய தான் இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம அதே மலர்ச்சி, அதே முகம், அதே பாவனை, நம்ம குடும்பம் போல் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம குடும்பம் போல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுபோல தான் இந்த தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூப்பனாருடைய மகன் ஜி.கே. வாசன் அவர்களும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு சிறிய குட்டி கதையை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். ஒரு படத்தில் விஜயகுமார் மந்திரியா இருப்பார். விஜயகுமார் மந்திரியா இருப்பார். அவருக்கு பிஏ கவுண்ட் பண்ணியிருப்பார். அப்போ ரொம்ப எளிய விஜயகுமார் ஒரு மந்திரிகளை ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு மந்திரியா இருப்பார். அவரும் அந்த வடிவேலு பிஏவோ ஒரு மார்க்கெட்டுக்கு போவாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது அந்த கடைக்காரருக்கு எல்லாரும் எழுந்து ஐயா வணக்கம் ஐயா, எல்லாம் வணக்கம் ஐயான்னுவாங்க. அப்புறம் வணக்கம்னு சொல்லும்போது இவரை பார்த்து கவுண்டமணியை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, அவருக்கு முன்னே போயிட்டு இருப்பாரு. இவர்கிட்ட ஒரு சின்ன பை போட்டு கையில் கொடுப்பாங்க. அந்த பை எடுத்து என்ன சார் வடிவேலு பின்னால் மறைச்சிக்குவார். அப்போ அவரு கேட்பார், விஜயகுமார் என்னடா அது கையில் ஒன்றும் இல்லை தலைவரை, ஒன்றும் இல்லை, சோமா குப்பையில் போகிறது கையில் கொடுத்தாங்க. குப்பையில் போகிறது கையில் கொடுத்தா தூக்கி போடுறா அண்ணவர், தூக்கி போட்டுருவேன். அந்த இடத்துல சொல்லுவோம், ஐயோ நீ ஒரு மந்திரி, நீ ஏன் பிழைக்க மாட்டேன், நான் என்னையும் பிழைக்க விட மாட்டேன், நீயும் பிழைக்க மாட்டேன், என்னையும் பிழைக்க விட மாட்டேன். ஆனால் நான் உங்ககிட்ட கூட என்னன்னா போயிட்டு ஒரு வெட்டியாட்ட வேலை செய்ய கூட நான் ஒழுங்காக பிழைச்சிவோம். நீ இருக்க பாரு மந்திரி, அது போல ஒரு மந்திரி திட்டுவான், திட்டி என்ன செய்வான், அப்புறம் என்ன செய்வோம், நேரம் நாசர்கிட்ட போயிடுவான். நாசர்கிட்ட போனதான் செய்வான். அங்கே போய் என்ன செய்வான், நல்ல காசு பணம்லாம் பார்ப்பான். காசு பணம்லாம் பார்க்கும்போது கிட்ட ஒரு வாரம் கழிச்சு அவன் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். போலீஸ் பிடிச்சிட்டு போடும்போது தண்டை நிரப்பிச்சுட்டு வெளியே வருவான். வெளியே வரும்பொழுது தான் செய்வான், அதே விஜயகுமார் விட்டாண்ட வாசலில் ஒரு துண்டு போட்டுட்டு நின்று இருப்போம். அப்போ மனைவி வருவாங்க வெளியே, என்னங்க யாருன்னு தெரியலங்க, துண்டு போட்டு ஒருத்தன் வாசல் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லி விஜயகுமார் வெளியே போகும்போது இவன் தான் யார் கவுண்டர்மெண்ட். என்னடா இங்கே உட்காந்துருக்கேன், ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயா நான் தப்பு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத விட தேடி எங்கெங்கே அலைகின்றா நானும் தங்கும் போது நான் அழைஞ்சிட்டு வரேன் ஐயா, என்னை ஏற்றுக்கிட்டேன். இல்லை வர வேண்டாம், வந்தால் எங்கள் மக்கள் என் தொண்டை கெட்டுருவான், என் தொண்டை கெட்டுருவோம், வேண்டாம் நீ போயிடு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நீ போயிடுன்னு வர. அது மாதிரியா நல்ல தலைவரோட பயணித்துட்டு இருக்கோம். நல்ல தமிழ் மாநில காங்கிரஸில் நல்ல தலைவரோடு பயணிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா இது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் என்றைக்கும் என்றும் சிறப்பாக இருந்து நாம் மூப்பனார் தலைவருடைய வணங்கி வாழ்த்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டத்தலைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைத்து துயரங்களை நீக்குபவன், உழைக்கும் வர்க்கம் தன்னை தன் சொந்தம் ஆக்குபவன், நாளை இளைஞர் வாழ்வை வளமாக்க எண்ணுபவன், மூப்பனாரை போல விவசாயத்தின் நேசன், நண்பனாகும் தலைவன் அவர்தான் நம் வாசன். தமிழர் மானம் காத்திடுவே.
கைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் வாரிசு ஐயா ஜி.கே. மூப்பனாரின் பாதையில் தமிழகம் முழுதும் பயணம் செய்கிறார் மக்கள் தளபதி ஜி.கே. வாசன். அரசியலில் நல்லதோர் அணுகுமுறையும் தொலைநோக்கும் கொண்டவராய் நம் முன்னே வருகிறார். மக்கள் நலனே முக்கியமாய் கொண்டு மாநிலம் முழுதும் ஓட்டு கேட்டு நம் முன்னே. வளமான தமிழகம், வலிமையான பாரதம் எனும் கோஷத்தை உரக்கப் பேசுவோம். உணர்வால் இணைவோம், மக்கள் மனங்களை வெல்வோம். வளமான தமிழகத்தை காணவும் வலிமையான பாரதத்தை அமைக்கவும் தொடர்ந்து தொய்வின்றி பயணித்து உழைப்போம் என்று உறுதி கூறுவோம்.